தேவ பிள்ளையே, தேவன் நம்முடைய தேசத்திலே எழுப்புதல் அக்கினியை தான் அவர் விரும்புகிறார். God is desiring a revival fire on our nation. எழுப்புதல் தீ பற்றி பிடிக்கும் போது, When revival fire kindle up, எப்படி காட்டு தீ பற்றி பிடிக்கும் போது காடுகள் எரிக்கப்படுகிறது, சாம்பலாக்கப்படுகிறது, அநேக உடைமைகள் சேதமடைகிறதோ அதே போல எழுப்புதல் அக்கினி பற்றி பிடிக்கும் போது தேசத்தில் இருக்கிற பாவங்கள், அநியாயங்கள், அக்கிரமங்கள், அசுத்தங்கள் சபைகளுக்குள்ளே தேசத்தில் எல்லா இடத்துல ஒரு பெரிய ஒரு சுத்திகரிப்பு உண்டாகி தேசம் சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்தம் அடைந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகராய் ஏற்றுக்கொள்வதற்கு எதுவாக ஒரு எழுப்புதல் தீ தேசத்தில் பற்றி பிடிப்பதாக. How when the wildfire is kindled upon the land, there is destruction and there is loss of wealth, there is loss of people and there is great destruction. Likewise, when there is revival fire on the nation, there should be the people's transgressions, the people's sins, the people's all unrighteousness should be all kindled, all destroyed, and they should be sanctified, and there should be a great purification on the nation of India. அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரத்திலே 37வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. Acts chapter 2 verse 37 says, இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவை மற்ற அப்போஸ்தலர்களையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். Now when they heard this, they were cut to the heart and said to Peter and the rest of the apostles, brothers, what shall we do? எழுப்புதலிலே கர்த்தருடைய வசனத்தை கேட்கிறவர்கள் இருதயத்திலே தாங்கள் பாவத்தில் இருக்கிறோம் என்பதை பாவ உணர்வு அடைந்து இருதயம் குத்தப்பட்டவர்களாக அவர்கள் அதாவது தேவனுக்கு நேராக திரும்பக்கூடிய ஒரு மனப்பக்குவம் உண்டாகும்படியாக தேவன் கிரியை செய்வாராக. When people they hear to this revival message, they should have cut to the heart and they should have a realization of the heart. They are in sin and they should turn towards God. அன்றைக்கு எப்படி தேவன் அந்த தேவ ஆலயத்திலே தங்கி இருக்கிறதை இஸ்ரவேல் ஜனங்கள் கண்டார்களோ அவர்கள் தலவரிசை மட்டும் முகங்குப்புற குனிந்து தேவனை பணிந்தார்களோ அதே போல தேசத்திலே கர்த்தரை பணிந்து கொள்ளக்கூடிய காலம் வருவதாக. And in those days when all the people of Israel they saw the fire come down and the glory of the Lord on the temple, they bowed down with their faces on the ground on the pavement and worshiped God and give thanks to God. In the same way, when the revival fire come upon the nation of India, people should bow down to God, they should repent, they should turn towards God, and they should have realization of sin and they should have atonement of sin. எப்படி சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கும் பொழுது கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிச்சோ அதே போல எழுப்புதலினுடைய அக்கினியும் அபிஷேகமானது தேசத்தை நிரப்புவதாக. How when Solomon finished his prayer, the fire came down from heaven and consumed everything that was on the altar and filled with glory in the temple. The same way when the revival fire come upon the nation, the glory of God should fill the nation. காட்டுத்தீ நம்முடைய தேசத்திற்கு அழிவை கொண்டு வரும். The wildfire will bring destruction to our nation. ஆனா எழுப்புதல் அக்கினி நம்முடைய தேசத்திலே ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். But revival fire will bring blessing on our nation. காட்டுத்தீ ஜனங்களுடைய உயிரை பறிக்கும். The wildfire will bring about loss of death of people. எழுப்புதல் அக்கினி பாதாளத்தின் வல்லடியை அடைத்து பரலோக ராஜ்யத்திற்கு அநேகரை ஆயத்தப்படுத்தும். And the revival fire will shut down the gates of hell and Hades and bring people to heaven. காட்டுத்தீ தேசத்திலே வராதபடிக்கு ஜெபிப்போம். We should pray that there should be no wildfire on the land of India. எழுப்புதல் அக்கினி தேசத்திலே பற்றி பிடிப்பதற்காக ஜெபிப்போம். Pray that there should be revival fire on the land of India. இன்றைக்கு அந்நிய அக்கினி அந்த நாட்களிலே லேவியராகமம் 10வது அதிகாரத்திலே 1வது வசனத்திலிருந்து நாம் இப்படியாக வாசிக்க கேட்கிறோம். Leviticus chapter 10 verse 1 and 2. பின்பு ஆரோனின் குமாரனாகிய நாதாபும் அபீபும் தன் தூப கலசத்தை எடுத்து, Now Nadab and Abihu the sons of Aaron, அவைகளை அக்கினியை அதன் மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு, each took his censer and put fire in it, கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினியை and laid incense on it and offered unauthorized fire before the Lord. அவருடைய சந்நிதியிலே கொண்டு வந்தார்கள். They brought in the presence of God.
அப்பொழுது அக்கினி கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு They brought unauthorized fire before God, which God has not commanded, and fire came out from God, from the Lord, அவர்களை பட்சித்தது. and consumed them, அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியிலே செத்தார்கள். and they died before the Lord. அந்நிய அக்கினியை கொண்டு வந்த நாதாபு அபியூபு அன்றைக்கு என்ன செய்தார்கள்? தேவனுடைய சமூகத்திலிருந்து அக்கினி வந்து பட்சித்து அவர்களை எப்படி அழித்ததோ அதே போல இந்த நாட்களில் சபையை பாழாக்கி கொண்டிருக்கிற, அருவருப்பு தீட்டுப்படுத்தி கொண்டிருக்கிற அதாவது தேவனுடைய மனிதர்கள் அல்லாதபடிக்கு தேவனுடைய மனிதர்கள் என்று சொல்லி ஜனங்களை வஞ்சித்து ஏமாத்தி கொண்டிருக்கிற இவர்களுடைய காரியங்கள் எல்லாம் பரலோக எழுப்புதலின் அக்கினியின் மூலமாக பட்சித்து எரிந்து சாம்பலாகும்படியாக நாம் ஜெபிப்போம். How God's fire consumed the people, that is Nadab and Abihu, the sons of Aaron. They brought down the unauthorized fire before God. They were killed. In the same way, today in the church of God, many people, they bring about the unauthorized messages. They bring about the unauthorized doctrines. The Lord's fire will consume them and they will tremble before God.